ரீசெண்டாக விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகால இணைஞ்சார். அப்போ இணையும் போது என்ன சொல்றாருன்னா, ஜாம்பவான்கள்லாம் இங்கே வந்துட்டோம், அங்கே வெறும் லெட்டர் பேட் தான் இருக்குன்னு சொல்லி அதிமுக விமர்சனம். ஜாம்பவான்கள் என்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு அதிமுக தொண்டன் தான் ஜாம்பவான்கள். அந்த தொண்டனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இது போன்ற ஓடுகாலிகள். இவர்களெல்லாம் ஜாம்பவான்கள் இல்லை, சந்தர்ப்பவாதிகள், துரோகிகள், ஓடுகாலிகள். ஜாம்பவான்கள் முழுவதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே இருக்கிறார்கள். லெட்டர் பேடை வைத்து ஏமாற்றுகின்ற கூட்டம் தான் அங்கே ஓடி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதவ அர்ஜுனா அவர்களும் வந்து ஒரு கருத்து சொல்றாரு. 90% அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து தாவேகாவுக்கு வரப்போறாங்க, 60% வந்துட்டாங்க, 30% தான் அதிமுக இருக்காங்க, அதிமுகவும் தாவேகாவும் ஒண்ணுதான், ரெண்டு இணைஞ்சிட்ட மாதிரி ஒரு கருத்து. அது அதை விட 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் பேசுகின்ற பொழுது தாவேகாவுடன் அதிமுக இணையும் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு உங்களின் வாயிலாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். இவரைப் போல கொள்கை இல்லாத, வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களெல்லாம் ஓடுகின்ற ஓடுகாலி அல்ல அதிமுக தொண்டன். இவருக்கு என்று ஒரு தனித்தன்மை கிடையாது. இவர் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், அடுத்தது விடுதலை சிறுத்தைக்கு வந்தவர், அடுத்தது எங்களிடத்தில் வந்தவர், அடுத்தது இன்று தாவேகாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆக ஓராண்டுகளுக்குள்ளாக அல்லது 2 ஆண்டுகளுக்குள்ளாக இத்தனை இடங்களில் அவர் ஓடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன கொள்கை இருக்கிறது? அவர் இப்பொழுது கருத்தை சொல்லுகிறார், அதிமுக இணையம் என்று சொல்லுகிறார். இந்த இயக்கம் 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம். இந்த இயக்கத்தால் பல நூற்றுக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிய இயக்கம், பல அமைச்சர்களை உருவாக்கிய இயக்கம். இதற்கு மேலாக இன்று தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தில் முதன்மை மாநிலமாக எல்லா துறைகளிலும் விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கொண்டு வந்த திட்டங்களால் தான் இன்று தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. எனவே இது போன்ற சந்தர்ப்பவாதிகள் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு முடிவு கூறுகின்ற வகையில் தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இதை மீண்டும் சொன்னால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் தேர்தல் கமிஷனிடத்திலே பதிவு செய்யப்பட்ட இயக்கம், 54 நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட இயக்கம், கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய இயக்கம். இவ்வளோ பெரிய இயக்கத்தை ஏதோ ஓடுகாலிகள், உங்களை போன்ற சந்தர்ப்பவாதிகள், ஆதவ அர்ஜுனாவை போல தான் இவர்களும். ஆதவ அர்ஜுனாவுக்கும் இந்த விஜயபாஸ்கருக்கும் வித்தியாசம் இல்லை. எத்தனை கட்சிக்கு ஓடிட்டார். இப்போ ஆட்சியில் இருந்தே விஜயபாஸ்கர் அங்கே ஓடிட்டார். நாளைக்கு இந்த விஜய ஆட்சியில் இருந்தால் விஜய காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது ஓடுவாங்க. அது மாதிரி கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கின்ற ஆதவ அர்ஜுனாவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இது போன்ற கருத்தை சொல்வீர் என்று சொன்னால் சட்டத்தின் மூலம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் சம்பவம் தொடர்பாகவும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐ வசம் இருக்கும்போது இது ஒரு கணக்கு வழக்கு தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. திமுக ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறையை வச்சு 41 பேரை கொன்று குவித்ததுன்ற ஒரு கருத்தாகவும் சொல்லியிருக்கிறார். ஆமாம், அவர் இன்று ஆட்சியில் அமர்ந்து கொண்டு காவல்துறையை மிரட்டி கொண்டிருக்கிறார். ஒரு கணக்கு இருக்கிறது, நான் கணக்கை தீர்க்கப் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாரு, நாங்கள் கரூருக்கு சென்றபொழுது காவல்துறையினுடைய உதவியோடு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, வேறு 16 இடங்களில் நாங்கள் கூட்டத்தை போட முயற்சி செய்தோம், காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் போட்ட கூட்டத்தை கூட நாங்கள் கேன்சல் செய்தோம், அதனால் எங்களுக்கு கணக்கு இருக்கிறது என்று இன்று ஆட்சியில் இருந்து கொண்டு காவல்துறையை அவர் மிரட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் சிபிஐ இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி சிபிஐ இடத்தில் இருக்கின்ற இந்த வழக்கை இப்படி விமர்சனம் செய்வதற்கு இவருக்கு என்ன விதமான உரிமை இருக்கிறது என்பதை நான் கேள்வியாக கேட்கிறேன். பொதுவான கருத்து என்னவா இருக்குன்னா, இவர் சாட்சிகளை கலைக்கிற மாதிரி இருக்குது, இவர் பேசுறது சாட்சிகளை அச்சுறுத்துற மாதிரி இருக்குது, வழக்கு இருக்கும்போது எப்படி பேசலாம் ஒரு கருத்து. அதேதான், உச்சநீதிமன்றம் நேரடி பார்வையில் அதற்கு சில அதிகாரிகளை நியமித்து
வழக்கை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் இன்று அமைச்சராக இருக்கின்ற ஒரு நபர் இப்படி மிரட்டுகின்ற பாணியில் அவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் யாரையோ எவரையோ மிரட்டி அடிமன வைத்து இந்த வழக்கை நீர்த்துப்போ செய்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார் என்பதுதான் இதற்கு பொருள். யார் சொன்னது? யாரு சத்தியபாமா? நல்லதா கேளுங்க. தமிழக ஆளுநருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? தமிழக ஆளுநர் மாளிகையில் மனு அடிக்கலாம் அப்படின்றாங்க. மக்கள் வந்து தங்கள் பிரச்சனைகளை வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து மனு அடிக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு சட்ட ரீதியாக ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் அரசு மனுவின் மீது சரியான முறையில் செயல்படவில்லை என்று சொன்னால் தன்னிடத்திலே மனு கொடுக்கிறோம் என்று சொல்வது தவறில்லை. அதன் அடிப்படையிலே தான் இன்றைய ஆட்சியிடம் வந்திருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. தனக்கு முழு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால் எல்லா கட்சிகளையும் உடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் எங்கள் கட்சியிலே பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களை வெளிப்படையாக பேசிவிட்டாரே. என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் வாருங்கள், சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள், நானே வருகிறேன், நானே வெற்றி பெற செய்கிறேன் என்று இன்னொரு தலைவரிடத்தில் குதிரை பேரம் பேசியிருக்கிறார். எங்களோடு இருந்தவர்கள் ஒரு சிலர் சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்து எடுத்து சென்று அவர்களை நம்பிக்கை வகைப்படுத்துவதற்காக வாக்குகளை பெற்றிருக்கிறார். இப்படி குதிரை பேரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசை, ஒரு தலைவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடத்திலே சொன்னால் செய்ய முடியாது. அதனால் தான் நாங்கள் கவர்னரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தினகரன் அவர்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி கொண்டு சென்றார்கள், கைமூடி வெற்றி சென்றார்கள். அவர் மனு கொடுத்திருக்கிறார். இப்படி நியாயம் எங்கு கிடைக்கவில்லையோ அந்த நியாயத்தை பெறுவதற்காக இன்று அரசின் பிரதிநிதியாக, அரசு சட்டத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற கவர்னரிடத்திலே மனு கொடுப்பது தவறில்லை என்று கருதுகிறேன். கடந்த கால திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீரழிப்பு, பாலியல் பலாத்காரம், ஆனால் இந்த அரசு வந்து அதே சம்பவம் தான் தொடர்ந்து அதிகமாக இருக்குது. அது உதாரணமே சொல்லலாம். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் தவறு செய்திருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று அவர் கட்சியை சேர்ந்தவர்களை புகார் அளித்திருக்கிறார், நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிலே அந்த அமைச்சர் இருக்கிற அமைச்சர் மாத்திரை என்று சொல்லி, மருந்து என்று சொல்லி போதைப் பொருளை எடுத்து இருக்கார். நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம், நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லுகிறோம். அவர் எடுக்கவில்லை. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஜனநாயக முறைப்படி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி வெறும் விமர்சனம் செய்தவரை கைது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது உடனே அவர் முன்ஜாமீனுக்காக செல்கிறார். அப்படி சென்று அது இல்லை என்று மனு நிராகரிக்கப்பட்ட உடனேயே அடுத்த 60வது நிமிடத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்கிறார்கள். எவ்வளவு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை! ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள் ஆகவில்லை. எவ்வளவு பெரிய தவறுகளை இந்த முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இவர் எங்கு இந்த ஆட்சியை தொடர்ந்து 5 ஆண்டுகள் நடத்த முடியும் என்பது கேள்வி, இவருடைய நடவடிக்கையால கேள்விக்குறியாக வந்து கொண்டிருக்கிறது. ஏறுங்க இப்போ நீ வேணும்னே ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஆனால் அது பதில் சொல்கிறேன். ஒரிஜினல் அதிமுக தொண்டை, நான் சொல்கிறது விஜய் பாஸ்கர் மாதிரி ஆள் இல்லை, சரியா? இன்னும் இங்கெல்லாம் ஓடுகாலிங்க போகிறானுங்களே அவங்க மாதிரி ஆள் இல்லை. இங்கே உட்காந்தாங்க முடியாது முன்னாடி தொண்டர்கள். அந்த ஒரிஜினல் அதிமுக தொண்டை என் தலைவனை பார்க்குற அந்த கண்கள், அந்த பார்வை எந்த சூழ்நிலையிலையும் இன்னொருத்தரை பார்க்காது. அதுதான் அதிமுக.
இது நீங்களே செட்டப் பண்ணி இப்படி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அண்ணாமலைக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுக்குறீங்க. அது ஊடகங்களும் இருக்கீங்க, நீங்களும் இருக்கிறீங்க. கேள்விகள் கேட்கின்ற பொழுது ஒரு நியாயமான கேள்வி. 54 வருஷமாக இருக்கிற ஒரு கட்சியை நேற்று வந்து எங்கேயோ வந்து ஓடி வந்த ஒரு நபருக்காக நாங்கள் தீர்மானம் போடணும்னு சொல்கிற ஒரு கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கு அது தர்மமாக இருக்கிறதா? திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரு 10 வருஷமா அந்த தலைமை பொறுப்புல இருந்து ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு தொண்டர்களால் ஒரு தலைவராக ஏற்கப்பட்டிருக்காரு. மூத்த நிர்வாகிகள் பலரும் தலைமை சரியில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. மாற்று தலைமையா யாரை விரும்புறாங்க? மாற்று தலைமை கொண்டு வந்து அவர்கள் தொண்டர்களால் ஏற்கப்படுவார்களா? அதிமுக வலுவடைமா இன்னும் பின்னடைவை சந்திக்காது? அதுதான் நான் இப்போ பேசுகிறேனே. நாங்கள் என்னுடைய அண்ணா தொழிற்சங்க கூட்டத்தில் பேசினேன். அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவர்கள் இப்பொழுது தொண்டர்களிடத்திலே நெருங்கி இருக்கின்ற அந்த ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டின் அளவிலே தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட தன்மை, இதில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் யாரும் இல்லை. அவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடுகிறார்கள். பொதுச்சார் மீது அவர்கள் மேல் கோபம் இல்லை. ஆட்சி புதிதாக ஒரு கட்சி வந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சிக்கு வந்தால் அந்த நிலைமை அவர்களுக்கு வராது. ஏன்னா அங்கே போய் உள்ள நுழைய முடியாது, அவளுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அமைச்சர் பதவி கிடைக்காது. அங்கே இப்போ வந்திருக்கிற கட்சி தொண்டர்கள் இல்லாத கட்சி. தொண்டர்கள் இல்லாத கட்சினா ரசிகர் மன்றம் உள்ள கட்சி. நாம் போய் அதை ஆக்குவை பண்ணிக்கலாம், நாம் போய் அந்த இடத்துல பதவி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நப்பாசியில் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி போடுற நப்பாசியில் ஓடி இருக்கிற இவங்களுக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் இன்னும் அவருடைய திருமுகத்தையே காட்டலையே. இவங்க இங்க 2ஆம் கட்ட தலைவர்கள். எங்க அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள். இவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரும்போது மாலை போட்டு மரியாதை பண்ணி வரவேற்ற தலைவர்கள். இந்த மகராஜர்கள் கேட்டில் போய் நின்றுட்டு அந்த கேட்டு எப்போ திறக்கும் எப்போ திறக்கும் எப்போ திறக்குன்னு ஏக்கத்தோட பார்த்துக்கின்னு இந்த ஆட்டுக்கு கூட்டம் ஓடுது, ஆட்டு மந்தைக்கு ஓடுறதில்ல, திறந்தா பட்டி திறந்தா எப்படி ஓடுது சாப்பிட்றதுக்கு, அது மாதிரி கேட்டை திறந்தா ஆட்டு மந்தைங்க பட்டிக்கு ஓடுற பட்டியிலேருந்து ஓடுற மாதிரி இவங்க ஓடி போய் பார்க்குற தலைவன் யாருன்னா புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் அந்த கட்சியுடைய தலைவர் இல்லை. இப்படியாப்பட்டவங்க போய் என்ன பண்ண முடியும்? திருமாவளவன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதிமுக என்ன நடக்குதுன்னு சொல்லி அதிமுக தலைவர் வாய் திறக்க மாட்டாங்க. தாவேக்காக்கு எதிராக வந்து கொந்தளிக்க வேண்டிய அதிமுக அமைதி காக்கலையே. இப்போதான் நாங்கள் தான் பேசணுமே, இதுக்கு மேலே என்ன கொந்தளிக்கணும்? அவர் எங்கள் மேலே இருக்கிற ஒரு பாசம் பரிவுக்கு உங்கள் வாயிலாக விடுதலை சிறுத்தை தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது தம்பி கேட்டார், எங்கே அவர் போயிட்டார், திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டு சேர்ந்து பண்ணுது அப்படின்னு கேட்டார். அது யாரோ கேட்டார், நிறைய அது வந்துட்டு இருக்கு. 25,000 கிலோமீட்டர் 1.5 ஆண்டுகள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். யார் எதிர்த்து பண்ணார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பண்ணார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விமர்சனம் செய்து பண்ணார். பொம்மை அரசு, பொம்மை முதலமைச்சர் பேசினார். அப்படி பேசிதான் அவர் ஆட்சியில் செய்த தவறுகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி மக்களை மனமாற்றி எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொண்டார். இதுதான் யதார்த்தமான உண்மை. தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தேசிய கட்சிகள் பின்னுக்கு தள்ளி 67க்கு பின்பாக திராவிட கட்சிகளே நிலைத்து 50 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது கருணாநிதியுடைய எதிர்ப்பு சக்தியில் நாங்கள் இருந்த காரணத்தினால்தான் தேசிய கட்சிகள் உள்ளே வர முடியவில்லை. போராடினார்கள் தேசிய கட்சிகள். ஆனால் அவர் வலுவிழந்து கொண்டே சென்ற காரணத்தினால் வேறு வழியில்லை என்று தேசிய கட்சியினுடைய தோல் மீது ஏறிக்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் அதிமுக தோல் மீது ஏறுவார்கள், ஒரு கட்டத்தில் திமுக மீது தோல்வியில் ஏறிக்கொண்டு இருப்பார்கள். இப்போது 2 திராவிட கட்சியை விட்டுவிட்டு காங்கிரஸ்காரர் புது கட்சிக்கிட்ட போய் தோல்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் போக வேண்டும்? நாங்கள் ஏன் அவர்கள் இப்போ நாங்கள் 47 இருக்கிறோம், அவங்க 57 இருக்காங்க. நாங்கள் எப்படி போய் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? எந்த வகையில் சொல்ல முடியும்? இந்த வெளியில் போயிருக்காங்க இல்லையா இந்த சந்தர்ப்பவாதிகள், இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இது போல ஒரு புதிய ஒரு கற்பனையை உருவாக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. எங்களை பொறுத்தவரையிலையும் தெளிவாக இருக்கிறோம்.
அதிமுக என்ற இந்த மாபெரும் இயக்கம் எதிர்க்கட்சியில் அமர்வதற்கு தயாராக இருக்குது. ஏன் நாங்கள் போகக்கூடாதா? வெறும் 107 சீட்டு தானே, நாங்கள் ஏதோ ஒரு பேரம் பேசி அவங்ககிட்ட போய் செட்டில் ஆகிடக்கூடாதா? ஏன் போகல? தனித்தன்மையோடு இருக்கிறோம். நாங்கள் 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம். நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு எதிர்பார்த்துருந்தோம், வரல. எதிர்கட்சியில் உட்காடுறோம். எதிர்கட்சியில் உட்காந்து பொதுச்செயலாளர் அன்னைக்கே காவிரி விஷயத்தை மேகதாது விஷயம் வந்து மிக அழகாக எடுத்து சொன்னார். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சருக்கு இன்னும் அந்த எப்படி சட்டமன்றத்தில் ஒரு 110 விதியின் கீழ் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதோ, முதலமைச்சர் கொண்டு வர தீர்மானத்தையே எப்படி அதை கொண்டு போக வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார், ஆதரிக்க வேண்டும் என்று ஏகமனதாக ஆதரிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதற்கு நடுவர் மன்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதை தீர்மானமாக மீண்டும் கொண்டு வந்திருக்க வேண்டும், சட்டமன்றத்தில் வாசித்திருக்க வேண்டும், விவாதத்திற்கு விட்டிருக்க வேண்டும், வாக்குகளுக்கு விட்டிருக்க வேண்டும். வாக்கு விட்ட பின்பு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்ற பின்பு தான் அது இணைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தில் அவர் இணைத்துக் கொண்டார். அது இப்பொழுது பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மேகதாது அணையுடைய நீரும் காவிரி நீருக்கு உட்பட்டதுதான். அந்த காவிரி நீருக்கு உட்பட்டது தான் காவிரி நடுவர் நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் வாயிலாகத்தான் இத்தனை டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அதில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணையில் மேகதாது அணையின் இது ஆற்றின் வழியாக வருகின்ற தண்ணீரோடு இணைத்து தான் அது வந்திருக்கிறது. இப்போ நடுவர் மன்றம் போட்டால் ஏற்கனவே கொண்டு வந்த அந்த உத்தரவு நீர்த்து போகும். இது இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்யறது? அமைச்சரவை கூட்டத்தில் அவங்களுடைய செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க. அது ஒரு விமர்சனமாக ஆயிட்டு. இந்த முதலமைச்சர் என்ன நினச்சிட்டாருன்னா, சினிமாவிலே நினச்சிட்டு இருக்காரு. செட்டிங்ஸில் வந்து யாராவது புதால் வந்து உட்கார என்ன ஒரு ஐடியா கொடு அப்படின்ற மாதிரி அமைச்சரவையிலே இவருக்கு வேண்டியவங்களை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டார். அது என்ன பெருமைக்கு உட்கார வச்சாரா, இல்லை பார்த்தியா நீ செட்டிங்ஸில் என்ன உட்கார வச்சிருந்தேன், இன்றைக்கி பார்த்தியா நான் உன்னை வந்து முதலமைச்சர் நான் இதில் உட்கார வைக்க சொல்கிறார். அது வந்து ஒரு மிக தவறான முன்னுதாரணம். எந்த வகையிலும் அவர் ஏற்கனவே பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதிரி தவறுகளெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தான் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். தயவு செய்து அதெல்லாம் புரியணும் அவருக்கு. எங்கே அவர் 5 மணிக்கு மேலே பார்க்க முடிய மாட்டேன். ஒரு முதலமைச்சர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு கிளர்க்கோ எப்படி நடந்துக்கிறார் அது மாதிரி தானே இருக்கார் முதலமைச்சர். முதலமைச்சரை நேராக சந்திக்கக்கூடிய வாய்ப்பே இல்லையே. அந்த கட்சி தலைவர்களே பார்க்குறதில்ல, புதுசாக போகிற தலைவரும் பார்க்குறதில்ல. சட்டம் இது வாலில் இது செக்ரட்டரியேட்டுக்கு வரும்போது காரில் பார்க்க முடியுது அவர் தான், அதுக்கு முன்னாடி எங்கே பார்க்க முடியுது. ஆனால் எங்கள் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடியார், அப்படி இல்லையே. எப்படினாலும் போய் பார்க்கலாமே, யாருனாலும் பார்க்கலாமே. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்தார், அவரையும் பார்க்கலாம். ஆனால் இவர் பார்க்க முடியல. அப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும்.